என் தங்கப்பிள்ளையே, மூன்றில் ஒரு கதவை நீ இப்பொழுது தொட்டிருக்கின்றாயல்லவா? இந்த கதவுக்கு பின்னால் என்ன ரகசியம் இருக்கின்றது என்பதனை என் குழந்தை இன்று நீ தனிமையில் கேட்க வேண்டிய நேரம். அம்மா அப்படி என்ன விஷயத்தை இந்த கதவிற்கு பின்னால் ஒளித்து வைத்திருக்கிறாள் என்றுதானே என் பிள்ளை நினைக்கின்றாய்? நிச்சயமாக இந்த தாயானவள் ஒரு அதிசயத்தை இன்று நடத்தி காட்டப் போகின்றேன். என் குழந்தை, நீ தொட்ட கதவிற்கு பின்னால் என்ன விஷயம் இருக்கின்றதோ அந்த விஷயத்தை இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டப் போகின்றேன். பொதுவாகவே சிலருக்கு சில தேவைகள் இருக்கும் வாழ்க்கையில், ஆனால் அதை மற்றவர்களிடம் சொல்ல முடியாது. உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது உனக்கு நிறைய பணம் தேவைப்படுகின்றது. பெரிய கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. கார் வேண்டும், பங்களா வேண்டும், அவர்கள் போல இருக்க வேண்டும், இவர்கள் போல இருக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் உனக்கு இருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் வெளியில் சொன்னால் அவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள்? இப்படி பணத்தாசை பிடித்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றல்லவா நினைப்பார்கள் என்று என் குழந்தை நீ சொல்ல மாட்டாய். மற்றவர்கள் உன்னை பற்றி தவறாக நினைத்துவிடக்கூடாது. நாம் இப்படி ஆசைப்படுகிறோம் என்று தெரிந்தாலே அது அவர்கள் நம்மை பற்றி தவறாக நினைப்பதற்கு வழிவகுக்கும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? இது போன்று உன்னுடைய ஆழ்மனதில் தோன்றுகின்ற ஆசைகளை எல்லாம் உன் தாயானவள் ரகசியமாக நான் தெரிந்து கொள்வேன் அல்லவா? அதில் ஒரு ரகசியம் நீ தொட்ட கதவிற்கு பின்னால் இருக்கின்றது. அதை இன்று உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன். என் தங்கமே, நிறைவேறவில்லை என்றாலும் கூட உன்னுடைய ஆசை என்னவென்று உன் தாயானவள் எனக்கு தெரிந்திருக்கின்றது. தெய்வம் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றது என்பதையாவது இன்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கூடிய விரைவில் அந்த விஷயத்தை நீ பெற்றும் விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த தாயானவள் உனக்கு ஒரு விஷயத்தை சந்தோஷமாக சொல்ல வருகிறேன் என்றால், ஏதோ ஒரு கட்டத்தில் நீ ஆசைப்பட்ட விஷயம் உச்ச நிலையை அடைந்து விட்டது என்று அர்த்தம். என் தங்கமே, அப்படிப்பட்ட உன்னுடைய ஆசைகள் இன்று இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு நிறைவேற போகின்றதல்லவா? இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பயம் முதலில் உன்னை விட்டு செல்ல வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம் தாயானவள் நம்மை காப்பாற்றுவாள் என்ற எண்ணம் முதலில் உனக்குள் வர வேண்டும். என் தங்கமே, என்னை நம்பிய குழந்தைகள் யாரும் வாழ்க்கையின் அடிமட்டத்திற்கு சென்றது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையை அடையத்தான் செய்திருக்கின்றார்கள். சோதனைகளும் கஷ்டங்களும் யார் வாழ்க்கையில்தான் இல்லாமல் இருக்கின்றது? ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்து விட்டேன் என்று ஒருவராவது சொல்வார்கள்? என் தங்கமே, எல்லோருக்குமே எல்லாம் கிடைத்து விடுவதில்லை. ஒருவருக்கு அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு இன்னொரு விஷயம் இழந்து விடுவார்கள். ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்பது எல்லோர் வாழ்க்கையிலும் நியதியான விஷயம் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. அதனால் என் குழந்தை, இழந்து விட்டதை நினைத்து வருத்தப்படாமல், இதைவிட சிறப்பான ஒன்று நம் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என்று எண்ணி எப்பொழுதுமே நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். செல்வது எல்லாம் உனக்கு தேவையில்லாதது என்பதனை நீ உணர்ந்தாலே போதும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றிற்கும் சரியான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் யார் நடத்த நினைத்த நாடகங்கள் எல்லாமோ தோல்வி அடைந்திருக்கின்றது. யார் செய்த சூழ்ச்சிகள் எல்லாமோ நீ புரட்டி எடுத்திருக்கின்றாய். இதையும் தாண்டி இனி என்ன வந்துவிடப் போகிறது இந்த வாழ்க்கையில் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனிமேல் உன்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றி வைத்துவிட வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் போதும். இனிமேலாவது என் குழந்தை வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். இனி மிஞ்சி இருக்கின்ற நாட்களில் என் குழந்தை வாழ்க்கையின் சந்தோஷத்தை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும். யாரை பற்றிய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடாது. யார் என்ன செய்ய நினைத்தாலும் அவையெல்லாம் தோல்வியை பெற வேண்டும்.
அதற்கு உன்னுடைய மனதிற்குள் முதலில் உறுதி இருக்க வேண்டும். யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். என் தங்கமே, அந்த நம்பிக்கையோடுதான் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் சில விஷயங்கள் உனக்கு தெரிய வரும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைப்பாய்? அம்மா, இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சற்று மனதிற்குள் உறுத்தலை ஏற்படுத்துகின்றது. இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களையும் புதிய பிரச்சனைகளையும் சந்திக்கும் போது யோசிக்கின்றாய். இனிமேல் நீ அப்படி சிந்திக்காமல், இதைவிட பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து விட்டேன், இது ஒரு பிரச்சனையா, நிச்சயமாக இதனை சமாளித்து விடலாம் என்று நீ ஒரு நொடி சிந்திக்க தொடங்குவாயானால் நிச்சயமாக பல கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு இல்லாமல் போய்விடும். என் தங்கமே, இனி என்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சேரும். என் தங்கமே, இப்பொழுது கதவுக்கு பின்னால் இருந்த ரகசியம் என்னவென்று சொல்லவா? என் தங்கமே, நீ தொட்ட கதவு முதலாவது கதவாக இருந்திருக்குமாயின் நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய ஆழ்மனதிற்குள் இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நீ ரகசியமாக மறைத்து வைத்திருந்த அந்த ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டாலும் சரி, அவற்றை மனதிற்குள் வெளியில் சொல்லாமல் ஒளித்து வைத்தாலும் சரி, இனி அதுவே உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறப்போகின்றது. என் குழந்தை, இரண்டாவது கதவை நீ தொட்டிருப்பாயானால் அதன் பின்னால் ஒளிந்திருப்பது உனக்கான ஆடம்பரமான வாழ்க்கை. என் குழந்தை, நீ ஆசைப்பட்டது போலவே மற்றவர்கள் போல வாழாவிட்டாலும் உன்னுடைய மன சந்தோஷத்திற்கு ஏற்ப நல்ல மன நிம்மதியோடு உனக்கான தேவைக்கு அதிகமான அளவிற்கு பணம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த அளவிற்கு நல்ல வாழ்க்கை உனக்கு இரண்டாவது கதவிற்கு பின்னால் ஒளிந்து கிடக்கின்றது. என் தங்கமே, மூன்றாவது கதவிற்கு பின்னால் என்ன இருக்கின்றது தெரியுமா? என் குழந்தைக்கான மன நிம்மதி இருக்கின்றது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் வேதனையை கொடுத்ததோ அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கி, யாரெல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகிச் செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கான மன நிம்மதி அங்கே கிடைக்கப் போகின்றது. இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் போதும், இனிமேல் சந்தோஷம் வேண்டும் என்று என் பிள்ளை மனதிற்குள் எந்நாளும் நினைத்து கொண்டே இருக்கின்றாயல்லவா? அந்த எண்ணங்கள் தான் உனக்கு ஈடேறப் போகின்றது. என் தங்கமே, இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றால் முதலில் உன் மனதிற்குள் நிலையான முடிவு இருக்க வேண்டும். கதவினை தொடுவதற்கு முன்பாகவே என் குழந்தைக்கு மனதில் நல்ல நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். ஏதோ ஒன்று அம்மா சொல்வாள், ஆனால் நடக்காது என்று நினைத்தால் நிச்சயமாக அது உனக்கு நடக்காது. எந்த அளவிற்கு உன் நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையில் இனி எதையும் இழக்க மாட்டாய். நீ இழந்தது எல்லாமே உனக்கு தேவையில்லாதது. அவை உன்னை விட்டு சென்றது. உன்னை விட்டு அதை அனுப்பியதும் உன் தாயானவள் நான் தான் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, இனிமேலாவது நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிரு. இனி என்றுமே நான் உன்னோடு உன் வாழ்க்கையில் துணை இருப்பேன். வராகி அம்மாவினுடைய அன்பினை நீ பெற்றுவிட்டாய். நான் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற ரகசியம் என்னவென்றும் நீ தெரிந்து கொண்டாய். இனி உன் வாழ்க்கையில் நடப்பதை நிச்சயமாக நீ ஆச்சரியத்தோடு தான் பார்க்கப் போகின்றாய். நமக்கா இப்படியெல்லாம் நடக்கின்றது? நாம் நினைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிட்டதே என்று எண்ணி நீ சந்தோஷம் அடையப் போகின்றாய். இனி என்றுமே உனக்கு நான் பொறுப்பு. அம்மாவினுடைய அன்பை பெற்ற என் பிள்ளை, இனி ஒரு நாளும் நீ வேதனையிலோ கஷ்டத்திலோ தவிக்க மாட்டாய். இது போன்ற ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் வரவும் விடமாட்டேன். மன நிம்மதியோடு இரு. என்றும் இந்த தாயானவள் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நம்பிக்கை தெய்வத்தின் மீது வைப்பதை விட
முதலில் உன் மீது வைத்து நீ தெய்வத்தை வணங்கு. அப்பொழுதுதான் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.